இதுதான் நாங்கள் சுகர் டெஸ்டிங் செய்யும் லேப், ஜீவன் லேப். இது கொங்கு மெயின் ரோட்டில் இருக்கிறது. அங்குதான் நாங்கள் டெஸ்ட்டுக்கு ரெகுலராக நாங்கள் செல்வது. டெஸ்ட் எடுத்து முடித்தவுடன் இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் பார்க்குறாங்க. லட்டு மாற்றணும்மா. எவ்வளோ இருக்குங்கண்ணா? 169. 170 வந்தாச்சு. அது என்னையும் நினச்சி தான் அவருக்கு ப்ரெஷரு. ஒழுங்காக சொன்னபடி ஏற்க மாட்டேங்கிறானே. இப்போ என்ன சொல்கிறாலும் அதுக்கு நேர் எதிர்மாறாக நான் பண்ணுவேன். சுகர் டெஸ்ட்டு முடிஞ்சு இப்போ சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டோமா? ஆமாங்க. சரி, சாப்பிட்டுட்டு அப்புறம் 1.5 மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த 2வது டெஸ்ட்டுக்கு போகணும் இல்லையா? சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 டெஸ்ட்டும் பண்ணினா தானே நமக்கு ரிசல்ட்டு பக்காவாக கிடைக்கும். சரி, சாப்பிட்றலாம்ல? சாப்பிட்லாம். ஓகே ஓகே. நீ மாத்திரை போட்ட. எனக்கு மாத்திரை கொடுத்துட்டியா? சரி, கொண்டா. நம்மளும் மாத்திரை சாப்பிட்டாச்சு. இனி 1.5 மணி நேரம் கழித்து போய் செகண்ட் டெஸ்ட் பண்ணணும். சாப்பிட்டதற்கப்புறம் சுகர் டெஸ்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கிறது. போய் 2வது டெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய சுகர்னுடைய அளவுகள் சரியாக தெரிந்துவிடும். கரெக்டாக 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே நாங்கள் டைம் எடுத்துக்கிட்டு தான் இப்போ போய் அந்த டெஸ்டிங் கொடுக்கலாங்கிற ஐடியாவில் கிளம்ப போகிறேன். இன்னொரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். கிளம்பி போய் டெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துடுறோம். இதுதான் முறை. சாப்பிடுவதற்கு முன்னால் தருவதும் சாப்பிட்ட பிறகு தருவதும் இரண்டையும் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சுகர் லெவல் இருக்கிறது, நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும் என்பது ரிசல்ட்டெல்லாம் அங்கேயே லேப்லேயே சொல்லிடுவாங்க நமக்கு. அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய லைஃப்பை நம்ம தீர்க்கமாக கொண்டு போய்க்கலாம். ஓகே. எனக்கு அந்த சுகர் ரிசல்ட் வந்து விட்டது. இருவருக்குமே நார்மல் பொசிஷனில் தான் இருக்கிறது. மாத்திரை மருந்துகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வாருங்கள். இப்படியே இருக்கலான்னு அவங்க லேபில் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. லேபினுடைய கண்டிஷன் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர்கிட்டே காய்க்கும்போது அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு, ரைட்டு மாத்திரை இன்றைக்கி போய் வாங்கிட்டு போய்க்குங்க, திருப்தியாக சாப்பிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்களே, இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், சுகர் என்பது இன்றைக்கி சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் அத்தனை பேருக்கும் இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே
இதற்கு மருந்து மாத்திரை தான் பெஸ்ட்டு. அதை சரியாக உட்கொண்டு இருந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக கொண்டு செல்லலாம். இல்லை என்றால் சிரமப்பட வேண்டிய சூழல் உருவாகிவிடும். ஆகவே கவனமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.